நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்கள தர்மாட்டி அடிச்சு ஊட்ட விட்டு துரத்துற நேரம் தாங்க இது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு எல்லாம் உண்மையும் தெரிய வருது. படுபாவி பையன் உண்மை எல்லாமே சொல்லி ஒரு பக்கம் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னது எல்லாமே மிஸ்டர் ராஜேஸ்வரி மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி மாட்டிக்கினியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் திரும்ப வீட்டுக்கு உடனே ராஜேஸ்வரி கூட்டினு வருவாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைலண்டாக அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. யாரை பற்றியும் யோசிக்கல, இதை பற்றியும் அவர் கண்டுக்கலைங்க. என்னடா ஆச்சு எதிராச்சு ஆச்சு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க மனசுங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்குது. நம்ம ராஜேஸ்வரி எதுக்காக இந்த மாதிரி நம்ம மல்லியை பழிவாங்கன்னு நினச்சாங்க? தான் வெட்டின குழியில் தானே வந்து விழுறதுக்கு தான் இவ்வளோ நாள் இதை பண்ணிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேள்விகள் வந்து இந்த இடத்துல நிற்கிது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால இதுக்கப்புறம் வேறு எதுவும் நடக்காதா, இந்த பிரச்சனை இப்படியே தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனை மேலும் மேலும் கண்டினியூ ஆகாமலாம் இருக்காது. இருந்தாலும் இன்னும் இதில் நிறைய திருப்பு முனைகளெல்லாம் நம்ம வச்சுதாங்க ஆகணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லி அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஆரத்தி எடுத்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வாங்கம்மான்னு சொல்லிட்டு, அம்மா உங்களை பார்க்கறதுக்கு என்ன யாருமே அலோவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வெண்பா கிட்ட கதறி வந்து வீட்டுக்கு சைலண்டாக போயிடுறாங்க. விஜயோட சுயநிலம் அப்போ தான் நம்ம மல்லிக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் விஜய் கிட்ட நம்ம அவ்வளோ லிமிட்டோட தான் இருக்கணும், தான் பொண்ணு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. விஜயே வந்து பேசினாலும் மூஞ்ச திருப்பின்னு போயிடுறாங்க. உடனே எதுக்கு மல்லி இப்படி மூஞ்சி திருப்பின்னு போகிறேன், நீ என்ன கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே உங்களை நான் கஷ்டப்படுத்தலைங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் வரக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் ஓரமாக ஒதுங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீசெண்டாக அழகாக சொல்லிடுறாங்க மல்லி. இதை கேட்டது விஜய்க்கு ரொம்பவே மனசு ஒன்று போயிடுறாரு. என்னடா இது நம்மளை இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் நம்ம மல்லியை கஷ்டப்படுத்தினாரு, மல்லி ஜெயிலில் இருக்கும்போது கூட எந்த கதையாவனா போட்டுன்னு சொல்லிட்டு விட்டு இருந்தாரு. அப்போ நம்ம மல்லிக்கே கஷ்டமாக இருக்காரா, அப்போ அவங்க மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருந்தா இவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா இது எதுவுமே யோசிக்காம சும்மா இவரோட சுயநலத்துக்காக மட்டும் பேசினா எந்த விதத்தில் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரியும் இல்லை, ஒரு பக்கம் சுயநலமா தான் எனக்கும் தெரியுது. சரி இருக்கட்டும், நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அடுத்து நம்மளோட மூமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. அதை விட்டு இந்த பாதை அடைஞ்சிருச்சு அதனால இந்த பாதையிலே நின்றுன்னு இருந்தா லாஸ்ட் வரையும் இந்த பாதையிலே தான் நின்று இருக்கணும். அது போலதான் நம்ம மல்லியோட வாழ்க்கையும். இப்ப நிறைய மூமெண்ட்ல மல்லி முன்னேறி போயின்னு இருக்காங்க. சரி, அவங்க முன்னேறி போகிற வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். எதையும் ஈஸியாக சொல்ல முடியாதுங்க. நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மல்லிக்கிட்ட வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் தர்தான்னு வெளியே தள்ளுறாங்க. இனிமேல் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த வீட்டை விட்டு நீங்களே கிளம்புங்க, டேய் சொத்தை பிரிடா அப்படின்னு ஒரே வார்த்தை நின்றுறாங்க. உங்களுக்கு தேவை சொத்து தானே, நான் பெருசு எல்லாரும் சரி சமமாக தந்துடுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வச்சுறாங்க. இந்த வீட்டு இருந்தால் வீட்டவே நீங்கள் நார வச்சுருங்க. ரஞ்சிதம் செல்ல நீயும் போமா கூட அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் இழுத்து விட்டுறாங்க. உடனே ரெண்டு பேரும் தெருவில் நின்று ஒரு பக்கம் முழிக்கிறாங்க திருன்னு. என்னடா இது எங்கேயோ போன பிரச்சனை திடீர்னு நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி பிரச்சனையில் மாட்டின ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிவுக்கு வரும். ஆனால் அந்த முடிவுக்கு வரும் தரணும் வேற லெவலில் ஒரு பக்கம் சிறந்ததாகவே இருக்கும். நம்ம மல்லி வந்து இல்லை மன்னிச்சு விட்டுடலாம், சொத்தை பிரிக்கணும் அதை பிரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் முடிச்சு விட்டு அப்படின்னா அமுச்சு விடுங்க, உங்கள் குடும்பம் என்னால் பிரித்தான் நான் ஏற்றுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி வந்து கை தட்டுறாங்க. பாப்பா என்ன மாடி நடிக்கிற தாயே, நீ நடிக்கிறதுல உனக்கு ஆஸ்கர் அவார்டே தந்துடலாண்டி, வேற லெவலில் சிறப்பாக நடிக்கிறடி, அச்சுடு அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருக்காங்க. மற்றவங்க பேசுறது எதுவுமே நம்ம கண்டுக்கூடாதுங்க. கடல் இருக்குல்ல, அந்த கடலை நம்ம கல்லை தூக்கி போட்டால் அந்த கல் எங்கே போகுன்னே சொல்லிட்டு தெரியாது. அந்த மாதிரி தாங்க நம்ம கடலாக இருந்துக்கிட்டு அவங்க பேசுகிற வார்த்தைகள் பண்ணுற தப்பு எல்லாமே எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம விட்றணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இடம் இருக்குது, அந்த நிறைய இடத்துல இந்த துகள் மாதிரி விழுற அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இருக்காது. அடுத்தடுத்து நாம் மூவ் பண்ணி போயினே இருக்கணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து இதுக்கு மேலே உன் மேலே நான் எந்த ஒரு பழியும் போட மாட்டேன், இனிமேல் நீ மட்டும்தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாரு. உடனே நம்ம மல்லி இருந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.